இறையுணர் செய்தி 24ஆம் அதிகாரம். ஏனெனில் போலி மெசியாக்களும் போலி இறைவாக்கினர்களும் தோன்றி முடியுமானால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை நெறி தவற செய்யும் பெரும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்வார்கள். இதை முன்னதாகவே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆகையால் எவராவது உங்களிடம் வந்து அதோ பாலை நிலத்தில் இருக்கிறார் என்றால் அங்கே போகாதீர்கள், இதோ உள்ளறையில் இருக்கிறார் என்றால் நம்பாதீர்கள். ஏனெனில் மின்னல் கிழக்கில் தோன்றி மேற்கு வரை ஒளிர்வது போல மானிட மகனின் வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். மானிட மகன் வருகை. துன்ப நாள்கள் முடிந்தவுடனே கதிரவன் இருண்டுவிடும், நிலா தன் ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்தில் இருந்து விழும், வான்வெளி கோள்கள் அதிரும். பின்பு வானத்தில் மானிட மகன் வருகையின் அறிகுறி தோன்றும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் வானத்தின் மேகங்களின் மீது வருவார். இதை காணும் மண்ணுலகில் உள்ள எல்லா குலத்தவரும் மாரடித்து புலம்புவர். அவர் தம் தூதரை பெரிய எக்காலத்துடன் அனுப்புவார். அவர்கள் உலகின் ஒரு கோடியிலிருந்து மறுகோடி வரை 4 திசைகளில் இருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பார்கள். அத்திமர உவமை. அத்திமரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடைக்காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவற்றையெல்லாம் நீங்கள் காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. மானிட மகன் வரும் நாளும் வேலையும் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத் தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்துச் செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர், மற்றவர் விட்டுவிடப்படுவர். இருவர் திரிகையில் மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர், மற்றவர் விற்றுவிடப்படுவர். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார்.